இந்த 39 தொகுதியா இருக்கிறது 30 தொகுதியா மாறிச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் 30. அப்படிதானே? அப்போ 30 எம்பி தான். அப்போ இந்த எம்பிக்கு கஷ்டம் இருக்குமா இருக்காரா? திமுக கூட்டுக்குழு வந்து தொகுதி குறைஞ்சிரும் அப்படின்னு சங்கடப்படுறாங்களா, கூடுதல் சங்கடப்படுறாங்க? இன்னைக்கு வந்தாரு எம்பி, இன்னும் 6 மாதம் தான் வருவார் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த எம்பி அங்கக்குள்ளேயே சுற்றுற மாதிரி நீங்கள் தொகுதியை மறுசீரமைப்பு செய்து அந்த டெரிட்டரியை குறைச்சி அந்த வாக்காளர்களை குறைச்சேன்னா எந்த இடத்துல சிப்காட் வரப்போகுது, எந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது, எந்த இடத்துல இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ட்ரெயின் ரூட் வரப்போகுது, இப்படி எல்லாமே அந்த ரெக்கார்டில் வில்லேஜ் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த மறுசீரமைப்பினால என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு ஒன்று சொல்லணும். பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறத விட என்ன பாதிப்பு, எப்படி பாதிப்பு அப்படிங்கிற பாயிண்ட்லாம் தான் சொல்லணும். சிசிஎன் மீடியா நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொகுதி மறுவரை இது ஜனநாயகத்தின் மீதான அக்கறையா இல்லை இது ஒரு விதமான அரசியலா என்பது பற்றி நம்முடைய உரையாடலை இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு கட்சி நிறுவன தலைவரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். இந்த கூட்டம் மக்கள் மீதான அது அக்கறையா, ஜனநாயகத்தின் மீதான ஒரு மாண்பா, இல்லை இது ஒரு விதமான அரசியலா உங்கள் பார்வை? தொகுதி மறு சீரமைப்பு மறுவரை இது சுருக்கமா என்ன, ஒரு தொகுதியை எத்தனை தொகுதி இருக்கு, இது பாராளுமன்றத்தானே பொருந்தும் இல்லை சட்டமன்றத்துக்கு பொருந்தும்? இப்போ நடக்குது பாராளுமன்றத்துக்கு தான். சட்டமன்றத்துக்கு நடக்குது. சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு ஒரு முறை தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. 3 எம்எல்ஏ பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு நடந்த நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடக்கும். இப்போ இங்கே சட்டமன்றத்துக்கு வாங்க. சட்டமன்றத்தில் மறுசீரமைப்பு தொகுதியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது யாராவது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா? மாற்று கருத்து இருந்தது, மாற்று சிந்தனைகள் இருந்தது. சில தொகுதியை காணாம போன பார்த்தீங்கன்னா மக்களை கொந்தளிச்சாங்க. பாராளுமன்ற தொகுதியை, புதுக்கோட்டை தொகுதியை எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாங்க. பாரம்பரியமான தொகுதி புதுக்கோட்டை பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொகுதி, அந்த தொகுதி எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதி எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு தொகுதியை உருவாக்குனாங்க. அந்த தொகுதியில் புதுக்கோட்டையுடைய சட்டமன்ற தொகுதியும் அது உள்ள தொகுதிகளும் அதில் இணைக்கப்பட்டது. சில தொகுதிகள் வர முறையில் இந்த ஒரு விஷயம் நடக்கிறது இயல்பு தான். இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து இப்போ நம்ம தொகுதி மறுவரை எதுக்காக செய்யறோம்? ஆனா மத்திய அரசு கொண்டு வர போகுதுன்னு சொல்றாங்க. ஆணையமே அமைக்கல. அதுக்குள்ள இது எப்படி புதாகரமா கிளம்புதோ எனக்கு தெரியல. இந்த தொகுதி மறுவரையினால நம்ம மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? முதலமைச்சர் கடிதம் பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கிற பட்சத்துல தென் மாநிலங்கள்ல தொகுதியோட எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்றாரு. அது உறுதியா அமித்ஷா மறுத்திருக்காரு. தொகுதி அமித்ஷாவும் சொல்றாரு தென் மாநிலங்களா பாதிக்காது, குறையாதுன்றாரு. நான் என்ன சொல்றேன், பாராளுமன்ற தொகுதியில 12 லட்சம் ஓட்டு இருக்குன்னு, அது குறையணும்னா அது 15-18 லட்சம் ஓட்டா தானே மாறணும். அப்படின்னா தானே குறையும். இருக்கிறத விட கூட்டினா தானே தான் தொகுதியை குறைக்க முடியும். இப்போ 12 லட்சம் 40 தொகுதியில ஒரு தொகுதியிலையும் 12 லட்சம் இருக்கு அப்படின்னா இந்த 39 தொகுதி ஒரு 35 தொகுதி 30 தொகுதியா மாறுதுன்னா இந்த 12 லட்சம் தொகுதியிலிருந்து கூடத்தானே ஆகும் ஜனத்தொகை, மக்கள் தொகை. எதுக்கு? அந்த தொகுதிக்கு. புரியுதா நான் சொல்றது? புரியுது. இப்ப நீ 39 தொகுதி இருக்கிறது 30 குறையுதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. 30 தொகுதினா அதே 6 லட்சம் வாக்காளர்கள் 39 ஒரு தொகுதிக்கு, ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 தொகுதின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 30 தொகுதி 3018 150 தொகுதி தான் வருது. 150 தொகுதிக்குள்ளதான் இந்த பாராளுமன்றமே அடங்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட வைக்க வேண்டாம். இந்த 39 தொகுதியா இருக்கிறது 30 தொகுதியா மாறிச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் 30. அப்படித்தானே? அதாவது தொகுதி மறுசீரமைப்புல 30 தொகுதி ஆயிடுச்சு. அப்போ 30 எம்பி தான். அப்ப இந்த எம்பிக்கு கஷ்டம் இருக்குமா இருக்காதா? கூடுதல் பண்ணணும்னு சொல்லாது.
ஆனா தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து போறதுல அவங்க அனுபவத்தை வந்து மூலியமா வெளிப்படுது. ஆமா. நான் சட்டப்பேரவை உறுப்பினராக அந்த பொழுது நீங்க சார்ந்த தொகுதி வந்து ஆள்பாறை பெரிய தொகுதி சொல்றீங்க. ஆமா, சட்டப்பேரவை தொகுதியில பெரிய தொகுதி. ஆமா, ஒன்று சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது குறையும் நீங்க சொல்றீங்க? திமுக இந்த கூட்டுக்குழு வந்து தொகுதி குறைஞ்சிரும் சங்கடப்படுறாங்களா, கூடுதல் சங்கடப்படுறாங்களா? இல்ல, முதலமைச்சர் கடிதத்திலே குறிப்பிட்டிருக்காரு, தென் மாநிலத்துல வந்து தொகுதியில் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா திட்டம் அதை வந்து மறுத்துருக்கு. சரி, அதுதான் எனக்கு இந்த லாஜிக் புரியல. எப்படி ஒரு தொகுதி வந்து ஒரு எம்பி தொகுதி உள்ள ஓட்டுகள் வந்து 10 லட்சம் வச்சுக்கோங்க சார், வச்சுக்கு 10 லட்சமா தொகுதி குறையணும்னா அப்போ வாக்காளர் கூடுவாங்கல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும். 39 தொகுதி இருக்கிற வாக்காளர்கள் 30 தொகுதிக்கு வாக்களிக்கணும். அப்போ ஒரு எம்பிக்கு இன்னும் வாக்காளர் கூடத்தான் செய்வாங்க. நிச்சயமா கூடும்போது இதனால மத்திய அரசுக்கு என்ன பிரயோஜனம்? சங்கடம் தானே, பிரச்சனை தானே. ஒரு எம்பி பண்ண முடியாது இல்ல, இது எப்படி மத்திய அரசு பண்ணும்? அப்போ மறுசீரமைப்புல தொகுதிகள் கூடுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 10 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு 12 லட்சமா ஆக்கணும்னா இன்னும் செம்மையா செயல்படலாம். நிறைய வந்து திட்டங்கள் தீட்டலாம். பார்லிமெண்ட் போர்டு கொடுக்குற தொகுதி நிதி இதெல்லாம் கூடும் இல்லையா? அப்போ வந்து நிறைய திட்டங்களை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் இது கூடும்னா தான் சரியா இருக்கும். தவிர குறைஞ்சதுன்னா அந்த ஒரு 39 எம்பி இருக்கிற இடத்த 30 எம்பி பார்த்தாங்கன்னா அவங்களால வேலையை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சார், நீங்க வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் வால்பாறை தொகுதி மிகப்பெரிய தொகுதி. ஆமா, அந்த தொகுதியினுடைய கீழ் அடிவாரத்திலிருந்து மேல போறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். அந்த தொகுதி வந்து நிர்வாக வசதியாக வந்து ஒருவேளை வந்து பிரிக்கிற பட்சத்தை வச்சுங்க, நல்லது. அதுதான் வந்து இதுதான் வந்து உடலை எதிர்பார்த்தேன். இது நல்லது. அதாவது அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இப்போ வால்பாறை தொகுதி பெரிய தொகுதி, அது மேற்பகுதிக்கு ஒரு சட்டமன்றம் ஆகும், கீழ்ப்பகுதி சட்டமாக மாத்திடலாம். அது எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இல்லை? இல்ல, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்து நீங்க அதை சொல்றீங்க. ஒன்னும் மாற்றம் இல்லை இல்லையா? அந்த அட்டவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அதுல இருந்து மேல ஒரு தொகுதி, அது கீழே ஒரு தொகுதி. இந்த தொகுதியை எப்படியோ அண்ணாமலையோட இணைச்சிடலாம். இணைச்சிட்டா ஒரு பொது தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதியா மாத்திடலாம். நல்ல அருமையான ஒரு யோசனை சொல்லிருக்கீங்க. ஒரு பொது தொகுதியை கீழே வந்து பொது தொகுதியை மாத்திட்டு மேல ஒரு ரிசர்வ் தொகுதியை மாத்திட்டீங்கன்னா எம்எல்ஏவுக்கும் வேலை மிச்சம், மக்களுக்கும் தொகுதி எம்எல்ஏ பாக்குறது மேல இருந்து கீழே வர வேண்டியதில்லை, அல்லது கீழே இருந்து மேல போக வேண்டியதில்லை. எலெக்ஷன் ஆஃபீஸருக்கும் வந்து டியூட்டி பண்றது சிரமம் இல்லை. பூத் செலவுக்கும் மிச்சம், ஓட்டு போடுறதுக்கும் பூத் கமிட்டிக்கு போறதுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கு போறது கம்மி. இப்ப 210 பூத் இருக்குது, 210 பெட்டி வைக்கணும். ஏடிஎம் இந்த மிஷினு, ஓட்டிங் மிஷினு, அது 105 மாற்றிட்டு போங்க, பிரிச்சுட்டு போங்க. இது நல்லது தானே? இப்போ பொது தொகுதியில் வந்து எந்தெந்த பகுதி சேர்க்கலாம்? அது கீழே ஆனமலை, கோட்டூர், ஆடியாறு இதெல்லாம் பூத்தொழில் சேர்த்துக்குங்க. அப்போ பிளைன்ஸ் ஒண்ணு, ஹில்ஸ் ஒண்ணு. ஹில்ஸ் வந்து ரிசர்வ்டு, பிளைன்ஸ் வந்து பொது தொகுதி. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்படி செய்யணும் தான். இதுதான் சார் ஆக்சுவலா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து நீங்க வந்து இப்படி பிரிங்க அப்படின்னு தமிழகம் வந்து மத்திய அரசுக்கா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம்ல? இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி ஒருவேளை நீங்க சொன்ன யோசனையை கூட நாளைக்கு நடக்கிற கூட்டத்துல யாராவது வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க கூடும். அதாவது தொகுதி சீரமைப்புன்ற ஒரு நட்சல் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நோக்கம் வந்து மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் சுலபம் இல்லாமல் செயல்பட வேண்டும். மக்களும் வாக்காளர்களும் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு நெடுந்தூரம் பயணம் செய்யாம இன்னைக்கு வந்தாரு எம்பி, இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் வருவாரு அப்படிங்கிறது இல்லாம அந்த எம்பி அவனுக்குள்ளேயே சுத்துற மாதிரி நீங்க தொகுதியை மறுசீரமைப்பு செய்து அந்த டெரிட்டரியை குறைச்சு அந்த வாக்காளர்களை குறைச்சேன்னா நிர்வாகத்துக்கும் நல்லது, ஓட்டு போடுறதுக்கும் நல்லது, வாக்காளருக்கும் நல்லது, மக்கள் பிரதிநிதிக்கும் நல்லது, ஒட்டுமொத்தத்துல அந்த தொகுதி வளர்ச்சிக்கு நல்லது. கூட்டிட்டா குறைச்சிட்டா கஷ்டம். யாரு கஷ்டம்? தொகுதி மக்களுக்கும் கஷ்டம். ஒரு எம்பியை பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா எம்பி ஆஃபீஸ் போறதுக்கு இன்னொரு 3 மணி நேரம் ஆயிடும். அப்புறம் அந்த எம்பினால இத்தனை கூடுதலான ஜனத்தொகைக்குள்ள வாக்காளர்களை சந்திக்க முடியாது. இதனால என்னுடைய அனுமானம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாரும்
நிர்வாகத்திலே நீங்க வந்து ஒரு மாவட்டத்துல, ஆனா அப்பெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து கோவை, ஈரோடு சேர்ந்துதான் கோயம்புத்தூர் மாவட்டம். பெரிய மாவட்டம் சார் இது. பெரிய மாவட்டம். சேலம் மாவட்டத்துல வந்து சேலம் வரைக்கும் இருந்துச்சு. சேலம் மாவட்டத்துல வந்து திருச்செங்கோடு எருமதிக்கு வந்து அப்ப நிர்வாகம் இதே மாதிரி ஈரோடா பிரிச்சாங்க. இப்போ ஈரோடு ஒரு மாவட்டம், திருப்பூர் ஒரு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் 10 தான் இருக்கு. இப்போ ஒரு மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டதுல உருவாக்கம். இப்போ இப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து நிர்வாகத்தை வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல நிர்வாகம் நேர்மையா செய்யலாம், திறம்பட செய்யலாம் தான் நீங்க செய்றீங்க. அதே அளவோடு தான் மறுசீரமைப்புன்னு இருக்கணும், இருக்க வேண்டும், இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவர்லோடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய யதார்த்தமான ஒரு. இதுல அரசியல் பார்க்க மாட்டாங்க, இதுல அரசியல் இருக்காது. ஆனா அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறவங்கள தடுக்க முடியாது. இது வந்து நம்ம தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பக்கம் அந்த வளர்ச்சி. இன்னும் இந்த தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன மாவட்டங்கள் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நிர்வாக வசதியா பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப சமீபத்தில் கூட வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட போதா சொன்னாங்க. அப்படின்னா கும்பகோணத்தை தலைமையில வந்து ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கணும் இந்த கோரிக்கை அந்த பகுதியோட மக்கள் வந்து இந்த நாளா வந்து சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் இருக்கிற மா.க. ஸ்டாலின் உட்பட கும்பகோணத்தை வந்து புதிய மாவட்ட தலைவராக மாற்றணும், புதிய மாவட்டம் மாற்றணும் பாரம்பரியமா உள்ளது. அது பின்னால பாடுனா இப்போ வந்து அதுக்கான விஷயத்த வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் மூலியமா வந்து நிறைவேற போவதா சொல்றாங்க. அதுபடி அந்த தொகுதியில் இருக்கிற பல சிற்றூர்லாம் இருக்குங்க ஊராட்சி, அந்த ஊராட்சிலாம் பேரூராட்சியா மாறுற பொழுது அதனுடைய பேரூராட்சியில் மாறுற பொழுது இருக்கிற இந்த வசதிகள் அது பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் இப்போ உடுமலைப்பேட்டையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சிற்றூர்லாம் இருக்கு. அந்த சிற்றூர்லாம் பேரூராட்சி மாறுற பொழுது ஒரு அரசுக்கு வந்து கூடுதல் வருமானம் தான், இடத்துடைய மதிப்பும் வந்து உயரும், எல்லாமே வந்து உயரும். இது ஒரு பக்கம் இருந்தால் விட வேறு விதமான விஷயங்கள் வருது. இதில் வந்து இப்போ என்னென்ன விஷயங்கள் சார் இப்போ மக்களை வந்து சிரமத்துக்கு உள்ளாகும். இப்போ தொகுதி மறுசீரமைப்புங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதாவது பஞ்சாயத்து ஆக்ட் வந்த பிறகு டைரக்டா கிராம பஞ்சாயத்துக்கு பணம் வந்துடும், மத்திய அரசு இந்திய வந்துருக்கு, டைரக்டா வந்துருக்கு. பெருவாரியான மத்திய அரசு ஸ்பான்சர்ட், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், மத்திய அரசு தரக்கூடிய மானியத்தோடு கூடிய நலத்திட்டங்கள் தொகைகள் இப்பொழுதும் கிராமங்களுக்கு, கிராம சபைகளுக்கு, சிற்றூர்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. சிற்றூர்களுக்கு என்ன அடிப்படை தேவைன்னா கால்வாய், சிற்றூர், மயானம், குடிநீர் தண்ணி, அங்குள்ள சுற்றுச்சுவார கழிப்பறைகள், இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் அது பயன்படுது. அது தெளிவாக நடக்கும், அது நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆக இந்த திட்டத்தினால் அது வந்து எப்பவும் பாதிக்காது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கிராமங்கள் இருக்கும்போது அதுக்குன்னு தனியாக இப்போ கிராம சபை அப்படின்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஆனால் அது முனிசிபாலிட்டி ஒரு கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த தனித்துவம் கிடைக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஊராட்சி வந்து பேரூராட்சி இந்த தனித்துவம் இருக்காது. ஒன்று தான் கிடைக்கும். பேரூராட்சி வந்து லேண்ட் வேல்யூ கொஞ்சம் கூடும், பத்திரப்பதிவு கூடும். ஆனால் அதே கிராமத்தில் இருந்தால் பத்திரப்பதிவு கம்மி. அதை மட்டும் இல்லை, ஒரு சிற்றூராக இருந்தால் லோன் வாங்குறது இருந்து, தொழில் அமைக்கிறது இருந்து, ஒரு தொழில் உற்பத்தியில் கடன் வாங்குறது, தொழில் அமைக்க கடன் வாங்கினாலும் பஞ்சாயத்து அதுக்கு சலுகைகள் ஜாஸ்தி. நகராட்சியாகவோ பேரூராட்சி மாறுற பொழுது நிறைய வரி கட்டணும், அதுக்கு ஸ்கீம் கம்மி. இப்போ நீங்கள் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் அந்த லோனெல்லாம் வில்லேஜில் போய் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சப்சிடி நிறையா உண்டு, லோனு ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். இப்படி சில வகைகள் ஒன்று உங்களுக்கு பேரூராட்சின்னு இருக்காது. அந்த பேரூராட்சியுடைய திட்டங்கள், அதாவது கிராமத்துக்குன்னு சில திட்டங்கள் இருக்கும், அந்த திட்டத்துக்கு மேலே அந்த கிராமத்துக்கு கொடுக்க முடியாது. பேரூராட்சி வந்தால் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படும். கார்பரேஷன்னா இந்த மாதிரி சாக்கடை அது இது வேற இதெல்லாம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி ஆகும். ஆக மொத்தத்தில் பொதுமக்களுக்கு என்னன்னா, ஒரு இடம் கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த லேண்ட் வெளியே போயிடும், இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் கூடும், டவுன் பஞ்சாயத்து அப்ரிசியேஷன் கூடும். அது மாதிரி தான் இருக்கு. ஆனா இது டவுன் பஞ்சாயத்து மாறினாதான் வந்து இடைவெளி உயர சொல்றீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில ஊர்ல வந்து இன்னமும் வந்து ஊராட்சி தான் லேண்ட் மார்க்கெட்டுக்கு எங்கேயே போகுது. அதை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
விற்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து இடைஞ்சல் பண்றது போறது வர்றது இந்த ஒரு வேலையை ஈடுபடுறாங்க. அது ஒரு உள்ளூர்ல சார் இன்னைக்கு பேங்க்ல இருந்து கடன் கொடுக்கறது எல்லாமே ரியல் எஸ்டேட் தான் சார் ஜாஸ்தி. பேங்கே நடத்துறது அவ்வளவு ப்ராஃபிட்டபிளான பேங்க் நடக்க போற காரணமே ரியல் எஸ்டேட் பிசினஸ். விளைநிலங்களையும் வந்து வீட்டு மனையாக எல்லாம் மீறுற பொழுது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் எப்படி பண்றாங்கன்னா உரிய விதிமுறைகளோடு நடத்துறாங்க. அது வந்து மாற்றம். சில இடங்களில் எல்லை மீறி மிகப்பெரிய மனித உலகத்துக்கு ஆபத்து. விழுப்புரத்துல என்ன நடந்துச்சு, விழுப்புரம் மழையில என்ன நடந்துச்சு, இதுதான் நடக்கும். ஆகையினால சரியான திட்டமிடல், நகர்ப்புற திட்ட வடிவமைப்பு கரெக்டா இருக்கணும். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வரைபடமும் அதை செயலாக்கமும் பிசுறு தட்டாம கரெக்டா இருக்கணும். வளர்ந்து வருகின்ற விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் தொகைக்கும் போக்குவரத்து இதுக்கும் கருத்தில் கொண்டு அதை நம்ம வந்து அந்த சிட்டியில் எங்கே வீடு இருக்கணும், எங்கே பொது இடம் இருக்கணும், எங்கே விவசாய இடம் இருக்கணும், இதெல்லாம் வரையறை செஞ்சு பண்ணாதான் இனி வரும் காலங்களில் விவசாயம் பாதிக்காமல் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா காவிரி பாசன பகுதி பாதுகாக்கப்பட்டு வேளாண் பண்ணணும். கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து இதை கருத்தில் கொண்டுதான் இல்லைன்னா இன்னைக்கு பயங்கர லேட் வேலை அன்னைக்கு வந்து சட்டத்துக்கு புறமா நிறைய பேர் வந்து அதை வந்து இல்லீகலா வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. விளைநிலங்களை வீட்டு மனைக்கெல்லாம் மாத்துறது போறது வர்றது இதெல்லாம் பண்றாங்க. அதை வந்து இது கூடுதல் கண்காணிப்பு பண்ணணும், தடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அதெல்லாம் உடனே வந்து நீங்க நீதிமன்றத்துல போய் தலைவாங்க. ஆமாங்க, பாதுகாக்கப்பட்ட விவசாய இடம் நிலம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்தாலே அப்புறம் எப்படி அவங்க கண்ட்ரி பிளான் லோன் பிளான்லாம் சேங்ஷன் ஆகாது, எப்படி கொடுக்குறாங்க லோனு எனக்கு தெரியல. லோன் தர மாட்டாங்களே. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலத்தோட உரிமையாளர் வந்து அவரே விருப்பப்பட்டு செய்யற மாதிரி நிறைய பேர் அப்படி பண்ணா என்ன சார் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு இடம் பண்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்க வீடு வாங்கினீங்கன்னா இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்ட முடியாது நம்ம சொல்றோம். இப்போ உங்க கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்கு, ஏர்போர்ட் ஏரியா இருக்கு, மத்திய அரசு மிலிட்ரி ஏரியா இருக்கு, அங்கெல்லாம் போய் இடம் வாங்கி எப்படி கட்ட முடியாது? அந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட இடம்னா கட்ட முடியாது. அது இன்னைக்கும் சிக்கல் தான். அது செய்யக்கூடாது, பிளான் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ பிளான் இல்லாமல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்படி பண்ணாலும் தப்போ உடனே சம்மந்தப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், தாராளமாக போகலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் நமக்கு அதை பற்றி அந்த பர்டிகுலர் இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க முடியும், என்ன ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாமே அந்தந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராம நிர்வாகங்களுடைய பதிவேட்டில் இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். அந்த பட்டா புக்கு கிராம அந்த புக்கில் இருக்கும். அந்த புக்கு வரையறையில் எந்த இடம் அரசுக்கு சொந்தம், எந்த இடம் ஃபியூச்சருக்காக இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இடம், எந்த இடத்துல சிப்கார்டு வரப்போகுது, எந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது, எந்த இடத்துல இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ட்ரெயின் ரூட் வரப்போகுது, இப்படி எல்லாமே அந்த ரெக்கார்டில் இருக்கும். வில்லேஜ் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக இருக்கும். இது இந்த இடம் விவசாய இடம், இந்த நஞ்சை இடம் புஞ்சை இடம், இப்படி தெளிவாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் தொகுதி மறுவரையோ தொகுதி மறுசீரமைப்போ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடியதான் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்களுக்கு செய்ய பயன்படுகிறதா என்றாலும் அது மக்களுடைய பார்வைக்கு பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் செய்வாங்க. இதுதான் செய்யணும். பப்ளிக் டொமைனில் விடணும், பொதுமக்களை கருத்து கேட்டு பொதுமக்கள் அப்ஜெக்ட் பண்ணால் அது பாஸ் ஆகாது. இதனால யாரும் எதுக்கு இந்த மாதிரினா ஒரு சமயம் ஒரு கன்சல்டேட் பண்ணி நாங்களாம் பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியலுக்காக பண்றாங்களா? 30 வருஷம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்றாரு. 30 வருஷத்துக்கு ஏன் தொகுதி மறுவரைய எதுக்கு நிறுத்தணும்னு சொல்லுது. அதாவது முதலமைச்சர் சொல்றாரு, நம்ம ஒரு அடிப்படை மனிதர், சாதாரண மனிதர், நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மறுசீரமைப்பினால என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு ஒண்ணு சொல்லணும். பாதிப்பு இருக்குன்னு சொல்றதை விட என்ன பாதிப்பு, எப்படி பாதிப்பு அப்படிங்கிறத பாயிண்ட் பிளாங்கா சொல்லணும். நிகழ்ச்சியை பங்கேற்று ஆழமான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக தெரிவித்தமைக்கு இதை கணித நன்றி. சிசிஎன் மீடியா நேயர்களே, பொது நலன் கருதி இந்த பதிவை விட்டுருக்குறோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.